இந்த வீடியோல ஜாவா ஸ்ட்ரீம்ஸ்ல கலெக்ட் ஃப்ரேம்வொர்க் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்ட்ரீம்ஸை பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் அந்த ஜாவா ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். சோர்ஸ் தான் வந்து ஒரு லிஸ்ட்டோ இல்லை மேப்போ ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணி ஃபில்டர் மேப்புன்னு சில இன்டர்மீடியட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து எனி இன்டர்மீடியட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்டர்மீடியட் ஆப்ரேட்டர்னா என்னென்னா வந்து அதாவது நீங்கள் ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், அதாவது ரெடியூஸ் பண்ணலாம் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டாக மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் இன்டர்மீடியேட்டில். ஸோ மேப் ஃபில்டர் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸை பற்றி அந்த ஸ்ட்ரீம்ஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில். கண்டிப்பாக அதை பார்க்கலைன்னா அதை பாருங்கள். அதை பற்றி ரொம்ப இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த கலெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இது என்னென்னா வந்து இது வந்து ஒரு டெர்மினல் ஆப்ரேட்டர். ஸோ இது ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி சோர்ஸு, இன்டர்மீடியட், டெர்மினல் 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ டெர்மினலுங்கிறது என்னென்னா வந்து கடைசியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் டெர்மினல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஜாவா ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி டெர்மினல் ஆப்ரேட்டர் வந்து இந்த கலெக்ட்டுங்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் இதுதான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டெர்மினல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஃபார் ஈச்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட டெர்மினல் ஆப்ரேட்டர் தான். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக யூஸ் கிடையாது. ஸோ கலெக்ட்டுங்கிறதா வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க ஒரு ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கலெக்ட்டுங்கிறது வந்து என்ன? ஸோ கலெக்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை இது இந்த ஃப்ரேம் ஒர்க் ஜாவா ஸ்ட்ரீம்ஸோட ஃப்ரேம் ஒர்க்கில் எழுதியிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் அ சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்கணும். இன்டர்ஃபேஸ் எனி இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் வந்து நீங்கள் எழுதுனீங்கனாலும் வந்து இல்லை கஸ்டம் இன்டர்ஃபேஸ்னாலும் சரி, இல்லை ஜாவா ஏபிஐயில் இருக்கிற ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ்னாலும் சரி, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கோடில். ஸோ கலெக்டர்ஸுங்கிறது வந்து அதனோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த கலெக்ட்டுங்கிற அந்த இன்டர்ஃபேஸுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஜாவாலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து இன்பில்ட் கலெக்டர்ஸுங்கிறது வந்து ஜாவா ஃப்ரேம் ஒர்க்லேயே வந்து இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் கஷ்டமாக எழுத தேவையில்லை. ஸோ இங்கே நான் வந்து ஓகே எனக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனும் எழுதிக்கலாம். ஸோ அந்த கலெக்ட் இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் என்ன கான்ட்ராக்ட்னு பார்த்து அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜாவா டாக்குக்கு போனேன்னா, ஸோ இந்த கலெக்டர் இதுதான் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த கலெக்டர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ டைப் பேராமீட்டர்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டீங்கிறது என்னென்னா இன்புட் எலமெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ண போகிற எல்லா ஆப்ஜெக்ட், ஏதாவது இன்புட் ஸ்ட்ரீம் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட் டைப் டீங்கிறது. செகண்ட் வந்து என்னென்னா வந்து ஏங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஜெனரிக் டைப். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாவாவில் யூஸ் பண்ணுற ஜெனரிக் டைப். ஸோ நீங்கள் எந்த டைப்புக்கு வேணாலும் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன மியூட்டபிள் அக்யூமுலேஷன் டைப் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மூவி ஆப்ஜெக்டில் எனக்கு வந்து ஓகே 2021 ரிலீஸ் ஆன மூவி மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு query எழுதணும், அதாவது ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ இந்த இன்டர்மீடியட் ஆப்ஜெக்டில் நீங்கள் அதெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ 2021 ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாம் வந்து இதில் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு, ஆறுங்கிறது என்னென்னா வந்து இதுதான் ரிட்டர்ன் டைப். ஸோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். பட் இப்போதைக்கு வந்து இது வந்து இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் வெரி ஜெனரிக். எல்லாமே வந்து ஜெனரிக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீங்கிறது வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் எனிதிங். ஏங்கிறது வந்து அக்யூமுலேஷன், அந்த இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட்டும்பாங்க. ஆறுங்கிறது வந்து இட்ஸ் அ ரிட்டர்ன் டைப், என்ன நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அதுலேருந்து. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக
ஜாவாலே அவங்க வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கலெக்டர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அந்த அஹ், அந்த இன்டர்ஃபேஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஸோ இந்த கலெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஸோ ஒன் திங் என்ன நோட் பண்ணுறோம்னா வந்து அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஹியர். இந்த ஆவரேஜ் எடுக்கலாம், ஸோ குரூப்பிங் பை எடுக்கலாம். ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன், ரெடியூசிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒன் திங் இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது நோட் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே வந்து ரிட்டர்ன் டைப் நோட் பண்ணிங்கன்னா வந்து இட்ஸ் கலெக்டர் ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த ஜாவா டாக்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கலெக்டர் ரிட்டர்ன் டைப் வருது. ஸோ பட் இஃப் யூ இங்கே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் இருக்கும். பட் இவென்ச்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் அ collector interface. Okay, so everything is like collector. So எதுக்காக இது கலெக்டர் இன்டர்ஃபேஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஸோ தட் நம்ம ஸ்ட்ரீம்ஸில் வந்து அந்த டெர்மினல் ஆப்ரேட்டரில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கவுண்டிங் இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது ஒரு ஆப்ஜெக்டில் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா லாங் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த இன்புட் எலமெண்ட்ஸில் எத்தனை இருக்குது. ஸோ சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஸோ இதுதான் ரிட்டர்ன் டைப் 5ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த டீங்கிறது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் எலமெண்ட். ஸோ இது வந்து டைனமிக்காக ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வந்து எனி அக்யூமுலேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டருங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கலெக்ட்டுங்கிறது வந்து கலெக்டர்ஸுங்கிறது வந்து செட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஜாவாலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் இந்த கலெக்ட்ங்கிற அந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இப்போ டெமோ ஒன்று பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த டெமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டிஃப்ரெண்ட் கலெக்டர்ஸ் வந்து சினாரியோஸ் யூஸ் கேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜின் வந்து ஒரு மூவி ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் மூவிஸை நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு பேக்கெண்ட்லேருந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வாங்குறீங்க. வாங்கிட்டு அந்த மூவி ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் எனக்கு நேம் மட்டும்தான் வேணும், மூவி நேம்ஸ் மட்டும்தான் வேணும். மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் மூவி நேம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக நான் எப்படி மாற்றுறது, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு வந்து எப்படி இந்த கலெக்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவி ஆப்ஜெக்ட்னு ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பண்ணது தான். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெட் அ லிஸ்ட் ஆஃப் மூவி நேம்ஸ் add to a list. ஓகேங்களா. ஸோ மூவி நேம் அதாவது மூவி ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து மூவி ஆப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட நேமு, என்ன இயரில் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன ஆக்டரு, ஸோ அதனோட மூவியோட ரேட்டிங் என்ன. ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்ரிபியூட்ஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 4 அட்ரிபியூட் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். சிம்பிள் லைக் ஜாவா போஜோ தான், ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து அதை கலெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். just going to call this as say streams say collect demo அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ ஜென்ரேட் ஆயிரும். இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டா வந்து நான் இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணிக்க போகிறேன். ஐ நோ ஐடியலி வந்து வில் கெட் இட் ஃப்ரம் அன் ஏபிஐ ஆர் டேட்டாபேஸ்லேருந்து பேக்கெண்ட்லேருந்து வாங்குவோம். பட் இந்த சிம்பிள் அதாவது கலெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்னன்னா அந்த மூவி ஆப்ஜெக்ட் இப்போ நான் காமிச்சேன்னா அந்த மூவி போஜோ ஆப்ஜெக்ட் அதை வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸ் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இது ஒன்று சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூவி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மூவி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மூவி 1, மூவி 2, மூவி 3ன்ட்டு. ஃபர்ஸ்ட் மூவி 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரெண்டும் 2020 ரிலீஸ் ஆயிருக்கிற மூவி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மூவி நேம்ஸ் மட்டும் வாங்கணும். நான் வந்து மூவி 1, மூவி 2, மூவி 3 அதை மட்டும் வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து வாங்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு லிஸ்ட் இருக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரீம் டாட் ஸ்ட்ரீம்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் இந்த மூவி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வந்துடும்.
ஸோ நீங்கள் இங்கே இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து நம்ம வந்து மேப் அந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸை பற்றிலாம் முன்னாடி பார்த்தோம். ஸோ நான் இப்போ என்னென்னா இதில் வந்து மேப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மூவி நேமை மட்டும் நான் வாங்கிக்க போகிறேன். ஸோ கெட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலமாக this is nothing but a lambda expression. lambda expressions பற்றியும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மூவி நேமை மட்டும் மேப் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு மூவி ஆப்ஜெக்டையும் எடுத்து அந்த மூவி ஆப்ஜெக்டில் இருக்கிற நேமை மட்டும் வந்து இது ஃபில்டர் பண்ணும். ஓகே, ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டாட் கலெக்ட். இந்த கலெக்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ கலெக்டர் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் இதில். ஸோ இந்த கலெக்டர் இப்போ நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து கலெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கலெக்டர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கலெக்டர்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரீம்ஸில் தான் இருக்குது. இதுவும் அது ப்ரொவைடட் பை ஜாவாலே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர்றது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாவா டாக்கில் பார்த்த மாதிரி we have lot of methods here. நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் சிம்பிள் toList அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ toList அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். என்னென்னா வந்து இந்த நேம் என்ன நேமாக வந்து இங்கே வாங்குறீங்களோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டைப் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு தான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் இது பண்ணுது. ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் அதை ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இதை ஐட்ரேட் பண்ணிவிட்டு இந்த நேமை வாங்கிட்டு அதை ஒரு லிஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மூவி நேம்ஸ். ஸோ மூவி நேம்ஸ் அவ்வளோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் உங்களுக்கு வந்துட்டு எல்லா மூவிஸையும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த நேமை வாங்கிட்டு அந்த நேம்லேருந்து நீங்கள் லிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி அந்த நேமை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அரே லிஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டாக பாப்புலேட் பண்ணணும். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 லைன்ஸ் ஆஃப் கோட் வரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே லைனில் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி நீட்டாக வந்து மூவி ஸ்ட்ரீம் எடுக்கிறோம், நேமை வந்து மேப் பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கலெக்டர்ஸில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கலெக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு கோடு வந்து லெஸ் கோட், நீங்கள் நல் செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல் தட் லைக் ப்ராப்ளம்ஸ் விச் கம்ஸ் அலாங் வித் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் வந்து இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ அ ஃபார் ஈச் அண்ட் print it. So just to save time I copied it. So movies name dot for each and put print பண்ணிட்டீங்கன்னா so it should print all the movie names. Let's run it and see அந்த ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மூவி 1 மூவி 2 மூவி 3 இந்த மூணும் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மூவி இங்கே நம்ம கிரியேட் பண்ண மூவி ஆப்ஜெக்டில் இருக்கிற மூணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்குயர்மெண்ட் வந்து இஸ் டன்னுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் இஸ் டன். லிஸ்ட் ஆஃப் மூவி நேம்ஸை வாங்கி அதுலேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவி நேம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ரெக்குயர்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கெட் ஆல் தி மூவி நேம்ஸ் அண்ட் ஆட் இட் டு அ செட். இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டோட பிஹேவியர் என்னென்னா கலெக்ஷன்ஸில் டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. உங்களுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் மேனுவலாக நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் இதையே வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சரி நான் toListக்கு பதிலாக வந்து நான் toSetன்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இந்த ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் வந்துட்டு toList நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிறோம் கலெக்டர்ஸில் வந்து toSetன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது செட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும், செட் கலெக்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ சே மூவிஸ் நேம்ஸ் செட். ஸோ மூவி நேம்ஸ் செட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ டிஃப்ரென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா வந்து நான் இப்போ ஒரு டூப்ளிகேட் மூவி நேம் இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து அதை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதை வேணால் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான் பிரிண்ட் ஆகும் மூவி 1 2 3. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ மூவி 3 நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு சே மூவி 3ல் வந்து ஸோ சே ஆக்டர் லைக்
A2. ஸோ சேம் ஆக்டரை கூட வச்சுக்கிறேன். சேம் மூவி ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த சினாரியோவில் வந்து லிஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணாது உங்களுக்கு டூப்ளிகேட் மூவி நேம்ஸை. ஆனால் செட் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் மூவி நேம்ஸை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு படி நீங்கள் ரன் பண்ணிக்காங்க. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சினாரியோ படி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே 4 மூவி ஆப்ஜெக்ட்டுமே வரும். மூவி 1 2 3 4 நாலுமே. ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் செட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து 3 தான் வரணும். இந்த 4th வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். ஏன்னா வந்து செட்டு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ டூப்ளிகேட் வந்து மூவி நேம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ மூவி நேமை மட்டும் தான் பார்க்கும். ஸோ இப்போ நான் இதே வந்து நான் மூவி 4 அப்படின்னு வச்சேன்னா வந்து ஸோ மற்றது எல்லாமே சேம் பட் டசன்ட் மேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நேம் தான் நம்ம வந்து இங்கே மேப் பண்ணுறோம். ஸோ இந்த நேமில் தான் வந்து ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஸோ மற்ற டூப்ளிகேட்ஸ்லாம் இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா வந்து 4 மூவி ஆப்ஜெக்ட்டுமே தான் வரணும். ஸோ மூவி 1 2 3 4 ஏன்னா இதில் மூவி நேம் வந்து இஸ் யூனிக். ஸோ செட்டு வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிங் எந்த ஸ்ட்ரிங் எடுக்கிறோன்னா வந்து இந்த மூவி நேம் ஸ்ட்ரிங்கை தான் எடுக்கிறோம். ஏன்னா இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இந்த மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நேமை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இது வந்து ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ். ஸோ நம்ம முன்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதையும் கமெண்ட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. அந்த நெக்ஸ்ட் சினாரியோக்கு போகலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா லெட்ஸ் சே வி ஹேவ் ரெக்குவயர்மெண்ட் வந்து எல்லா மூவி நேம்ஸையும் கமா செப்பரேட்டடாக நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 மூவிஸ் இருக்குது. இப்போ எனக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா மூவி 1 மூவி 2 மூவி 3 அப்படின்னு நீங்கள் இது பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஐட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது வந்து it's probably like 5-6 lines of code. It's not complex. But ஆனால் ஸ்ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐட்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் அவங்களே ஒரு இன்பில்ட் கலெக்டர்ஸில் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து உங்களுக்கு சே இதே மாதிரி தான் மூவி ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம். நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த லைனையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். மூவிஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு சேவ் சம் டைம். ஸோ இந்த கலெக்டர்ஸில் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா வந்து ஜாயினிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜாயினிங் என்ன பண்ணணும்னா என்ன கேரக்டரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்துட்டு கமா செப்பரேட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நேம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எவ்ரி நேமை வந்து என்ன பண்ணணும்னா கமா செப்பரேட்டடாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஜஸ்ட் 1 ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். கலெக்டர்ஸ் வித் எல்லாமே மேப் பண்ணிவிட்டு இந்த கலெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் மூவி நேம்ஸ்னு வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து இது எப்படி வந்து இந்த டூப்ளிகேட் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். மூவி சே லெட்ஸ் கால் இட் அஸ் ஆல் மூவிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இதனுடைய ரிட்டர்ன் டைப் டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டை நான் இங்கே ஹைலைட் பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து செட் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த கலெக்டை நான் ஹைலைட் பண்ணேன்னா எனக்கு வந்து லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இவந்தோ கலெக்டுங்கிறது ஒரே ஒரு மெத்தடு தானாலும் ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு வேறு வேறு ரிட்டர்ன் டைப் கொடுக்குது. அது எப்படின்னா வந்து அது 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 அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆறுங்கிறது ஒரு வேரியபிள் பார்த்தோம் நம்ம வந்து. இஃப் யூ ரிமெம்பர் லைக் இந்த இதில் கலெக்டர் இதில் வந்து இங்கே ஆறுங்கிறது ஒரு பார்த்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்பை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த என்ன ரிட்டர்ன் டைப் என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார கலெக்டர்ஸுங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ளார அது அவங்க வந்து அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் வந்து இதில் வந்துட்டு toSetனா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அந்த ஆறுங்கிற ரிட்டர்ன் டைப் வந்து செட் வந்து லிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இங்கே வந்து செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இதில் வந்துட்டு இந்த கலெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் கோடுக்குள்ளெல்லாம் போகல இந்த ஃப்ரேம் ஒர்க் கோடெலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டீகம்பைலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் toSetோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள்
toSet அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பார்க்கணுன்னா இதெல்லாம் வந்து பாய்லர் பிளேட் கோட் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ we can யூஸ் தட். ஆனால் உங்களுக்கு உங்கள் ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த ஃப்ரேம் ஒர்க்கில், கலெக்டர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ளனா நீங்களே எழுதிக்கலாம். வந்து ஒன்லி கான்ட்ராக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து இதுதான். இந்த கலெக்டர் வந்து இந்த கான்ட்ராக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதி அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இந்த இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பார்த்தோம், இதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு பண்ணி பார்த்துருவோம். இந்த ஜஸ்ட் sys out டாட் println கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆல் மூவிஸ். ஓகே, இது வந்து கமா செப்பரேட்டடாக எல்லா மூவியுமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதான் நம்ம ரெக்குயர்மெண்ட். மற்ற ரெண்டு இதையும் கமெண்ட் பண்ணிட்டேன், ரெண்டு இதையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது கமா செப்பரேட்டட். ஸோ இந்த ஒரு லைனில் வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா இது ஜாயினிங்கிறது வந்து இட் ஜஸ்ட் ஆட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நேமாக வாங்கி அதை கமா செப்பரேட்டட் ஆட் பண்ணிடும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து அனதர் லைக் என்னென்னா வந்து கலெக்டர்ஸோட ஒன் மோர் ஏபிஐன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒன் மோர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு பார்த்தாச்சு, தேர்டு வந்து இப்போ ஜாயினிங் பார்த்தாச்சு. ஸோ ஃபோர்த்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ குரூப் மூவிஸ் ரிலீஸ்ட் இன் சேம் இயர், இந்த என்ன இயரில் வந்து அந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம குரூப்பாக பிரிக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட இப்போ நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் மூணு மூவி ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மூணில் வந்து 2 மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 மூவிஸ் வந்து 2020 ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு மூவிஸ் வந்து 2021, ஒரு மூவி வந்து 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒரு குரூப்பாக நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், இதை வந்து இன்னொரு குரூப்பாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இப்போ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு நிறைய யூஸ் கேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்டில் இருக்கீங்க, ஸோ இந்த இயரில் ரிலீஸ் ஆன மூவிஸ் மட்டும் எனக்கு சார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபில்டர் மாதிரி மேலே இருந்துச்சுன்னா அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஓகே எல்லா லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்லேருந்தும் உங்களுக்கு 2020 ரிலீஸ் ஆன மூவிஸ் மட்டும் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் யூஸ் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக் எண்ட்லேருந்து லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸை வாங்கி ஸோ ஜஸ்ட் அதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ அதே தான் வந்து ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா மூவி ஸ்ட்ரீம் மூவிஸ் டாட் ஓகே மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் வந்து இந்த கலெக்டர்ஸில் வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து குரூப்பிங் பை. ஸோ குரூப்பிங் பைங்கிறது வந்து ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா குரூப் மூவிஸ் பை இயர் ஆஃப் ரிலீஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் எழுத போகிறோம். ஸோ மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் கலெக்டர்ஸ், கலெக்டர்ஸில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா குரூப்பிங் பை அப்படின்னு ஒன்று இருக்குது. கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பையில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நத்திங் பட் லாம்டா எக்ஸ்பிரஷன் தான் இங்கே நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் எந்த இயரை வச்சு நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோன்னா இயர் ஆஃப் ரிலீஸ் வச்சு நம்ம வந்து நம்மளோட க்ரைட்டீரியா வந்து இயர் ஆஃப் ரிலீஸ் வச்சு சார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே என்ன given a movie object, நீங்கள் lambda expression இது மாதிரி எழுதலாம். ஸோ m டாட் சாரி அந்த மூவியில் வந்து get year of release. ஓகே, ஸோ ரிலீஸ் இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரிலீஸ் இயர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூவி ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவி ஆப்ஜெக்டில் ஸோ ரிலீஸ் இயருங்கிறது ஒரு இன்டிஜர் தான், இன்டிஜர். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதை ரிலீஸ் இயரை பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சீக்வல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து குரூப் பை அப்படின்னு ஒன்று இருக்குது சீக்வலில். ஸோ நீங்கள் குரூப் பை பர்டிகுலர் காலம் பிங்க. ஸோ என்னென்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வேல்யூ எடுத்துகிட்டு அந்த வேல்யூவில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்ணும், வந்து அதை வந்து கீயாக வச்சுக்கும். அந்த வேல்யூ வந்து கீயாக எடுத்துக்கிட்டு மற்ற இப்போ அதனால் வர்ற ரிசல்ட் எல்லாமே வந்து வேல்யூஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் இயர் வந்து பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேப் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ கீ வந்து இன்டிஜருங்கிறது தான் வந்து இந்த ரிலீஸ் இயரு. என்ன வேல்யூ என்ன வரும்னா லிஸ்ட் ஆஃப் அந்த மூவிஸ். ஓகே, ஸோ இஃப் திங்க் அபவுட் இட், ஸோ கீ வந்து இங்கே வந்து என்ன வந்து உங்களுக்கு
எந்த இயர் இதுதான் வந்து கீ. 2020ல வந்து வேல்யூஸ் என்னன்னா இந்த ரெண்டு மூவி ஆப்ஜெக்ட்டும் 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ மேப் ஆஃப் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேப் ரிட்டர்ன் ஆகும். ஸோ மேப்பில் வந்துட்டு இது இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து இந்த சாரி இந்த ஸோ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீஜருங்கிறது வந்து இந்த ரிலீஸ் இயர் அப்படிங்கிறது தான் அந்த கீ. இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸுங்கிறது தான் வந்து இந்த வேல்யூ, இந்த மேப்பில் இருக்கிற வேல்யூ. மேப்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் கீ வேல்யூ பேர் தான். ஓகே, கீ வந்து ரிலீஸ் ஆஃப் இயர், வேல்யூஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். ஸோ இது நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. கீ வேல்யூ பேரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் யூஸ்வலாக கீ வேல்யூ பேரை. ஸோ மூவி லிஸ்ட் டாட் ஃபார் ஈச். ஸோ கீ வேல்யூ இது லேம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன் கீ ஈக்குவல்ஸ் வேல்யூ ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வந்து இந்த 2020ல வந்து 2 மூவி ஆப்ஜெக்ட் இருக்கணும், 2021ல வந்து ஒரு மூவி ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ லெட்ஸ் ரன் இட் அண்ட் சி. ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் என்ன. ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கீ வந்து 2020ல வந்து 2 மூவிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து மூவி 2 அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ண வேண்டியதாக இருக்குது, சாரி மூவி 3. மூவி 3யும் மூவி 2வும் வந்து 2020ல ரிலீஸ் ஆனது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மூவி 1 வந்து 2021ல ரிலீஸ் ஆனது. ஸோ பார்த்தீங்கன்னா கீ வந்து 2 கீஸ் இருக்குது. ஸோ 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவில் வந்து 2 அரே லிஸ்ட் ஆஃப் 2 2 மூவி ஆப்ஜெக்ட் இருக்குது. செகண்ட் வேல்யூவில் வந்து ஒரே ஒரு மூவி ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங் மெத்தட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த மூவி ஆப்ஜெக்டில். ஸோ அதில் தான் வந்து இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஜஸ்ட் 2 ஸ்ட்ரிங், அதில் இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிங்கனாலே அந்த 2 ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு குரூப் பேஸ் பண்ணி எதை வந்து இப்போ இந்த சினாரியோவில் 2020 ரிலீஸ் ஆன மூவிஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் எனி க்ரைட்டீரியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் எடுத்துகிட்டு அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி ரெண்டு அதாவது என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து சினாரியோவில் வந்து நம்ம 2020ல் ஃபில்டர் பண்ணுறாங்க யூஐயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணாங்கன்னா அதில் லிஸ்டான மூவிஸ் எல்லாமே 2020 ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், வந்து ஒரு லைன் ஆஃப் சேஞ்ச் தான். இந்த லிஸ்ட் வந்து நம்ம இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ரெக்குயர்மெண்ட் தான் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த சினாரியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ குரூப் மூவிஸ் பை ரிலீஸ் ஆஃப் இயர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஆவரேஜ் மூவி ரேட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் எனக்கு வந்து ஆவரேஜாக என்ன ரேட்டிங் இருக்குது. ஸோ இந்த 3 மூவிஸோட ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 4ன்னு இருக்குது. ஸோ ஆவரேஜாக என்ன ரேட்டிங் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கலெக்டர்ஸில் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக அதுவும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுதான் பண்ண போகிறோம். அடுத்தது வந்துட்டு அடுத்த ரெக்குயர்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்ப்ளிட் தி லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இன்டு 2 செப்பரேட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் தி க்ரைட்டீரியா. ஓகே, இதான் பண்ண போகிறோம் இந்த ரெக்குயர்மெண்ட்டில். ஆவரேஜ் மூவி ரேட்டிங்ஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் ஆவரேஜ் மூவி ரேட்டிங்ஸ் என்ன பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் டாட் கலெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் கலெக்ட், இந்த கலெக்டில் வந்துட்டு இந்த கலெக்டர்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கலெக்டர்ஸ் டாட் இதில் வந்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு லாட் ஆஃப் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆவரேஜிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு இல்லை இன்டிஜர்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆவரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மூவி ஆப்ஜெக்டில் எனக்கு வந்து அந்த ரேட்டிங் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை தான் வந்து நான் ஆவரேஜ் ரேட்டிங் வந்து எனக்கு எடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் மெத்தட் ரெஃபரன்ஸ் லேம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆவரேஜ் ரேட்டிங், எல்லா மூவி ஆப்ஜெக்டையும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த மூவி ஆப்ஜெக்டில் இருக்கிற ரேட்டிங்கை வந்து எடுத்து அந்த ரேட்டிங்கோட ஆவரேஜும் கால்குலேட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணிடும். இது ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் ரிட்டர்ன் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டபுள் ஆஃப் ஆவரேஜ்.
ரேட்டிங் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இதையே வந்து ஃபுல்லாக நீங்கள் சிஸ் அவுட் போட்டு பிரிண்ட் பண்ணணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ் அவுட் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஆவரேஜ் ரேட்டிங் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஜஸ்ட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் சி ஆவரேஜ் ரேட்டிங் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. ஸோ ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 3.666. ஓகே, ஸோ இந்த 3 மூவிஸோட ஆவரேஜ் ரேட்டிங். ஸோ இது மாதிரி நிறைய ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரியை கால்குலேட் பண்ணணும், டோட்டல் சேலரியை கால்குலேட் பண்ணணும், இல்லை அவங்களோட ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் கேசஸ் வந்து நீங்கள் யூ கேன் வெரி வெல் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது வந்து ஒன் செட் ஆஃப் லைக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் கலெக்டர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம் பிஃபோர் வி ரேப் அப் திஸ் வீடியோ. சாரி, வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் லைக் ஜாவா ஸ்ட்ரீம்ஸில். ஸோ ஆவரேஜ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸை வந்து 2 செப்பரேட் லிஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து ரேட்டிங், அதாவது 4 அண்ட் அபவ் இருக்கிற ரேட்டிங்ஸ் எல்லாம் ஒரு மூவியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அண்ட் 4க்கு கம்மியாக இருக்கிறது இன்னொரு இதாக வந்து பார்ட்டிஷன். அதுக்கு வந்து பார்ட்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்ட்ரீம்ஸில், அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஸ்ப்ளிட் தி லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இன்டு 2 செப்பரேட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுதான் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்டில் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு என்ன கலெக்டர் ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து பார்ட்டிஷனிங் பை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிஷனிங் பைங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன மூவி stream.collect அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கலெக்டில், ஸோ கலெக்டரில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கலெக்டர்ஸ் டாட் பார்ட்டிஷனிங் பை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பார்ட்டிஷனிங் பையில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்னென்னா ப்ரெடிகேட் அப்படிங்கிற அந்த லேம்டா எக்ஸ்பிரஷன் தான் அது எடுக்குது. ஸோ ப்ரெடிகேட்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னென்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் தான். லேம்டா வந்து இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணும் ப்ரெடிகேட்டுங்கிறது. ஸோ இங்கே என்ன ப்ரெடிகேட் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ கிவன் அ மூவி ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு மூவி ஆப்ஜெக்ட்லேயும் மூவி டாட் கெட் ரேட்டிங் வந்து இந்த ரேட்டிங் வந்து நமக்கு என்ன கெட் ரேட்டிங் equal to 4. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவி ஆப்ஜெக்டில் அதில் கெட் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 4 greater than or equal to 4 இருக்கிற ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இதை பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டர்ன் டைப் இங்கே ஹைலைட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த கலெக்ட்டுங்கிறத. ஸோ இங்கே என்னென்னா ஒரு மேப் ரிட்டர்ன் ஆகுது உங்களுக்கு. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது பூலியனுங்கிறது தான் கீ. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெடிகேட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து கீ உங்களுக்கு. ஸோ ட்ரூவில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்கும், ஃபால்ஸில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மேப்பு தான் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ மேப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஸோ மேப் ஆஃப் பூலியன் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், பூலியன் தான் கீ, லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் தான் வந்து உங்களுக்கு வேல்யூ. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நான் வந்து சிஸ்டம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா வந்து ஸோ இப்போ ரேட்டிங் வந்து greater than or equal to 4னா இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இந்த 2 மூவிஸும் வந்து greater than or equal to 4. ஸோ இந்த 2 மூவிஸும் வந்து ட்ரூவில் வந்து டிஸ்பிளே ஆகணும், இந்த ஒரு மூவி வந்து ஃபால்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த கீ வேல்யூ பேர் இங்கே பிரிண்ட் பண்ண மாதிரியே வந்து இதையும் கீழே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் ஈச் கீ வேல்யூ பேர், ஸோ ஃபார் ஈச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீ வேல்யூ பேரை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்குறதுக்காக கிளியராக. ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே ஃபால்ஸுங்கிற வேல்யூவில், ஃபால்ஸுங்கிறதுல வந்து ஒரே ஒரு மூவி ஆப்ஜெக்ட் தான் 3ங்கிற ரேட்டிங். இப்போ ட்ரூங்கிறதுல வந்து 2 மூவி ஆப்ஜெக்ட் இருக்குது 4 and 4 அப்படின்ட்டு. நான் இப்போ 5ன்னு மாற்றினாலும் வந்து அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு அப்டேட் பண்ணாலும் வந்து ஸோ ட்ரூவில் வந்து 5 மூவி 4 and 5 வந்து இதில் வரும் செகண்ட் கேட்டகரியில், ட்ரூங்கிற கேட்டகரியில். ஃபால்ஸில் வந்து ஒரு மூவி ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் மோர் தென் ஒன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி டேட்டா செட் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கவர் பண்ணது ப்ராப்ளி ஒரு 50% கூட இருக்காது கலெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில். பட் இதெல்லாம் தான் வந்து காமன்லி யூஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த கலெக்ட் ஃப்ரேம் ஒர்க் இதில் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா வந்து கண்டிப்பாக இந்த கலெக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஏபிஐயை கோ த்ரூ பண்ணுங்கள். ஒவ்வொரு நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் அதை வந்து இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன வந்து அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் சினாரியோஸ் கவர் பண்ணிடும். நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து இந்த கலெக்ட் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ண முடியும். ரொம்ப பர்டிகுலர் HK சினாரியோஸ் தான் உங்களால் வந்து பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேலார் ஆப்ரேஷன்ஸும்பாங்க. ஸோ எல்லாம் வந்து ஒரு இன்டீஜர் லாங்கு டபுள் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும், ஆவரேஜ் எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ சிலது நம்ம பார்ட்டிஷன் இருக்குது, மேக்ஸ் ஆஃப் ஜாயினிங் குரூப் பை பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆவரேஜ் பார்த்தோம். இந்த அப்புறம் வந்து மேப் toList toMap toSet இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோட் பண்ணும்போது நீங்கள் லாட் ஆஃப் பாய்லர் பிளேட் கோடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, hope you like this video. See you in the next one. Thanks for watching.